ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நிக்கீஸ் கிச்சனில் ஒரு சிம்பிளாக பண்ணக்கூடிய முட்டை சாதம் எக் புலாவ்னு சொல்லலாம். ரொம்ப மைல்டாக இருக்கும், குழந்தைகள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. லஞ்ச் பாக்ஸுக்கு கூட நீங்கள் இதை பேக் பண்ணி கொண்டு போகலாம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர்லேயும் நம்ம சேனல் நிக்கீஸ் கிச்சனை ஃபாலோ பண்ணுங்கள். எக் புலாவ் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 3 முட்டை எடுத்திருக்கேன். 3 பேர்த்துக்கான அளவுகளை நான் சொல்ல போகிறேன். அந்த 3 முட்டையும் ஒரு பவுலில் நான் உடச்சி ஊற்றிக்கிறேன். உடச்சி ஊற்றுனதுக்கப்புறமா ஒரு ஃபோர்க்கு அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நல்லா இதை பீட் பண்ணிவிட்டு ஓரமாக வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டிருக்கிறேன். ஆயில் சூடானதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை போட்டுட்டு உடனே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் இதில் வேணால் கடுகு கூட சேர்த்துக்கலாம். நான் கடுகு போடலை. வெங்காயம் வந்து ஒரு லைட்டாக சாஃப்ட் ஆகிறது வரைக்கும் வதக்கிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதக்கி வந்திருக்கு. இந்த டைமில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் போட்டிருக்கிறேன். இஞ்சி பூண்டு நீங்கள் தட்டி கூட போடலாம், நல்லா வாசமாக இருக்கும் சாதம் அப்படிங்கிறதுனால. ஸோ வாயில் கடிப்பிடும் அப்படிங்கிறதுனால நான் அரைச்சி போட்டிருக்கேன். அடுத்த இதில் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 மிளகா வந்து கீரி போட்டிருக்கிறேன். அடுத்ததாக இதில் ஒரு மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், அப்புறமா கரம் மசாலா, கொஞ்சம் சீரகத்தூள் எல்லாமே வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் மஞ்சத்தூள். இது எல்லாத்தையுமே இப்போ சேர்த்துக்கலாம். இதெல்லாமே ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக தான் நம்ம சேர்க்குறோம். மிளகாய்த்தூள் வந்து உங்களுக்கு விருப்பப்பட்டால் போடலாம், அப்படி இல்லை நீங்கள் பச்சை மிளகாயே முழுசாக கூட போட்டுக்கலாம், அது உங்கள் விருப்பம்தான். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. லைட்டாக அடியில் பிடிக்கிற மாதிரி இருக்கும் இஞ்சி பூண்டு சேர்த்ததுனால. நல்லா அடி பிடிக்காமல் கலர்னதுக்கப்புறமா ஒரு தக்காளி பழத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி போட்டு அதையும் நல்லா மசிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்கி விட்டதுக்கப்புறமா இதை லைட்டாக ஓரமாக தள்ளிடுங்க. தள்ளினதுக்கப்புறம் நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா முட்டை, அதை வந்து இப்போ ஓரமாக ஊற்றிடலாம். நீங்கள் அந்த மசாலா கூடவே ஊற்றலாம்ல அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஏன் அப்படின்னா இந்த முட்டை வந்து லைட்டாக அந்த பாப்கார்ன் மாதிரி வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் இல்லைங்களா, அதனால அது வரைக்கும் இதை ஓரமாக விட்டு நம்ம இப்படி அப்படியே கிளறிட்டே இருக்க போகிறோம். மொத்தமாக அந்த கிரேவியோடு சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப கொல கொலன்னு ஆயிரும். பொரியல் மாதிரி தனித்தனியாக வராது, ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு சாதம் போட்டு கிளறணும் அப்படின்னா ரொம்ப கொல கொலன்னு இருக்கும். அதனால முதல்ல இந்த மாதிரி சைடில் முட்டையை ஊற்றி பொரியலாட்டம் வர்றது வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. ஸோ இப்போ பாருங்கள், கொஞ்சம் கெட்டி ஆயிருக்கு. இன்னுமே கொஞ்சம் நல்லா அந்த ஈரத்தன்மை போகணும். அது வரைக்கும் கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த தக்காளியோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும், அப்படியே இது பண்ணி விட்டுட்டே இருங்க. ஸோ இப்போ பாருங்கள், நல்லா கெட்டியாகி வந்திருக்கு. இப்போ இந்த டைமில் நம்ம அந்த மசாலாவோட சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா ஒரு முட்டை பொரியல் மாதிரி வந்துடும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு சாதத்துக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அதை இந்த டைமில் போட்டுக்கோங்க. அப்படி பத்தலைன்னா நம்ம பின்னாடி கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்த நம்ம வடித்து வச்சுருக்கிற சாதத்தை சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸை ஆல்ரெடி வந்து வடித்து எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா கொஞ்சம் உதிரி உதிரியாக. ஃப்ரைட் ரைஸ் அளவுக்கு நான் வந்து ரொம்ப உதிரியாக இல்லைங்க, ஓரளவுக்கு நம்ம சாப்பிட்ற எப்பயும் சாப்பிடுவோம் இல்லைங்களா, அதில் விட கொஞ்சம் உதிரியாக வந்து வடிச்சிருக்கேன், அவ்வளோதான். இப்போ சாதத்தை வடிச்சிட்டு அந்த பொரியலோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. உப்பு பத்தலைன்னா நீங்கள் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடி போடுறேன். காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் ஃபைனலாக கொஞ்சம் பெப்பர் பொடி போட்டோம் அப்படின்னா அந்த எக்கோட ஸ்மெல் அவ்வளோக்கா வராது, நல்லாயிருக்கும் சாதம்.
இப்போ பாருங்கள் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சாதம் வந்து பர்ஃபெக்டாக நல்லா ருசியாக ரெடி ஆகிருக்கு. இப்போ இதில் கொஞ்சம் கடைசியாக நறுக்கின மல்லி இலை போட்டுக்கலாம். இது வந்து ஆப்ஷனல், வேணுன்னா போடுங்க, அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ இது ஆஸ் யூஷுவல் நீங்கள் தயிர் பச்சடியோட வச்சு சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னா வடகத்தோடு சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னா ஏதாவது குருமா கிரேவி இந்த மாதிரி கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். ஸோ ரொம்பவுமே டேஸ்ட்டான, ரொம்ப குயிக்காக பண்ணுற மாதிரியான ஒரு எக் ரைஸ் அண்ட் எக் புலாவ் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.